கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் 120 நாட்களில் வேதத்தை வாசிக்கிற 20வது நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலேயும் லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சுருக்கம், ஒரு மனுஷன் தான் எதையால் மற்றவனிடத்திலிருந்து பறித்து கொண்டால் அதை எப்படி திரும்ப செலுத்த வேண்டும் என்பதை குறித்து, அதற்கு அவன் செலுத்த வேண்டிய குற்ற நிவாரண காணிக்கையை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான். மேலும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடத்தில் எப்பொழுது அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அதை ஆசாரியர்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆரோனோடும் அவன் குமாரருக்கும் தேவன் பிரமாணங்களை கொடுக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி அவர்கள் தங்களை எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்று ஆண்டவர் ஆரம்பித்து, இந்த குற்ற நிவாரணம் தவறு செய்தால், எந்த குற்றம் செய்தாலும் அதற்கான பிராயச்சித்தம் என்ன என்பதை குறித்தும், ஆசாரியர்கள் அந்த பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். விசேஷமாக கொழுப்பை நீங்கள் புசிக்கக்கூடாது என்பதையும் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் ஆசாரியனுடைய ஸ்தோத்திர வஸ்திரங்கள், அபிஷேக தைலம், பாவ நிவாரண பலி, இப்படிப்பட்ட காரியங்களை 8ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார். ஆசாரியனுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், ஆடை அணிந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள் எப்படி அவன் செல்ல வேண்டும் என்பதை குறித்தும் இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக மோசையின் மூலமாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதே போல 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் நாளிலே ஆரோனையும் அவன் குமாரனை இஸ்ரவேல் மூப்பரை அழைப்பித்து ஆண்டவர் செலுத்தக்கூடிய பலிகளை சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, இந்த பலியை எல்லாம் கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் செய்ய வேண்டும் என்று ஆரோனுக்கு சொல்லுகிறார்கள். அப்படியே ஆரோன் செய்த பொழுது தேவ மகிமையை கண்டான். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பலி மிருகத்தை பட்சித்தது என்று சொல்லி 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரத்தில் ஆரோனுடைய குமாரராக இருந்த நாதாபும் அபியோவும் அந்நிய அக்கினியை தூபகலசத்தில் போட்டுக்கொண்டு உள்ளே வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை அடித்து அவர்கள் மரித்து போகிறார்கள். இதை கண்டபொழுது மோசே சொல்லுகிறான், இதுதான் நான் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணி மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆலயத்துக்குள் நுழைகிறவர்கள், ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நுழைகிறவர்கள் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குடிக்கக்கூடாது என்று பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாய் பேசியிருக்கிறார். ஆகவே அந்த 10ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்குரிய காரியத்தில் ஆசாரியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். ஆமென். மாலை வேத வாசிப்பில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சபைக்கு உபத்திரவம் உண்டான பொழுது சிதறிப்போனவர் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அந்த சிதறிப்போனவர்கள் பிலிப்பு என்பவன் சமாரியாவிலே வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். அங்கே தேவன் அவனை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை செய்கிறார். அநேகர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அந்த ஊரிலே தன்னை பெரிய சக்தியாய் காண்பித்து கொண்டிருந்ததான மாயவித்தைக்காரனாய் இருந்த சீமோன், அவனும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். இதை கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள் சமாரியாவுக்கு பேதுருவை, யோவானையும் யாக்கோபையும் அனுப்பி அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை போதித்து அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இதை கண்டதான சீமோன் தானும் அந்த வரத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலருடைய களத்திலே பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். பேதுரு அவனை பார்த்து, உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவுது என்று கடிந்து கொள்கிறான். அவன் மேல் தண்டனையை கூறுகிறான். தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு கந்தாக என்பவளுக்கு மந்திரியாயிருந்தவனுக்கு சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியினாலே கொண்டு போகப்பட்டு அறிவித்து அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதை குறித்து பின்பு பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்திலே பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் தமஸ்கு வீதியிலே சந்திக்கப்படுகிறான். அவனுக்காக அனனியா ஜெபிக்கிறதை குறித்தும், தொடர்ந்து தாமதமின்றி இயேசுவை கிறிஸ்து என்று பவுல் பிரசங்கிக்கிறதை குறித்தும் இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்திலே சவுல் இப்படி சொன்னது நிமித்தம் அவனை கொல்லுவதற்காக ஜனங்கள் யூதர்கள் ஆயத்தமாயிருந்த பொழுது அவன் சீஷர்களாலே அனுப்பி வைக்கப்பட்டபடி எருசலேமிலே வந்து பர்னபாவாலே சீஷர்களோடு சேர்த்து கொள்ளப்படுகிறான், அப்போஸ்தலரோடு கூட. தொடர்ந்து அவன் தர்சுவிலே போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறான். பேதுரு ஸ்தோத்திரம் லித்தா ஊரிலே பரிசுத்தவான்களிடத்தில் குடியிருக்கும் பொழுது அங்கே 8 வருஷமாய் திமிர்வாத கடமாய் கடந்ததான ஐனையா என்பவனை
பேதுரு வார்த்தையை சொல்லி சுகமாக்குகிறான். இந்த கீர்த்தி அநேகரிடத்தில் கேள்விப்பட்டு அநேகர் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதை கேள்விப்பட்டதனை யோப்பா பட்டணத்தில் லித்தாவூருக்கு சமீபமாக இருந்த அப்படினால் பேதுருவிடத்தில் இருக்கிறார் என்று அறிந்தவர்கள் தொற்கால் மறிந்து போன செய்தியை அவனுக்கு சொல்லி அவனை வரும்படி அழைத்தார்கள். அவன் வந்து தொற்காலுக்காக ஜெபித்த பொழுது அவள் உயிரோடு எழும்புவதை குறித்து இந்த 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவை தேவதூதன் சந்திப்பதையும், பேதுருவுக்கு தேவன் தரிசனம் கொடுத்து பேதுருவை கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகிறதையும், பேதுரு கொர்நேலியுடைய வீட்டிலே பிரசங்கம் பண்ணி அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதையும், திரும்ப அவர்களுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதையும் இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடியும். 11ஆம் அதிகாரத்திலே புறஜாதியார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதர்கள் அறிந்த பொழுது பேதுருவை நோக்கி நீர் அப்படி செய்யலாம் என்று கேட்ட பொழுது பேதுரு தான் அனுபவித்த அந்த தரிசனத்தை, அந்த வார்த்தைகளை திரும்பவும் அவர்களுக்கு தெளிவாக சொல்லி அவர்களை தேவனுக்கு நேராக நடத்துகிறார். ஸ்தேவான் நிமித்தம் ஏற்பட்ட உபத்திரவத்தினால் சிதறப்பட்டவர்கள் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே கர்த்தருடைய வசனம் அநேகரை கேள்விப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள உதவி செய்தது. இப்படிப்பட்ட காலங்களிலே பர்னபா சவுலை தேடி தர்சிவுக்கு போய் அவனை அழைத்து கொண்டு அந்தியோகியாவுக்கு வந்து அங்கே கர்த்தரோடு பள்ளியோடு இருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறான். அந்த நாட்களில் தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் அந்தியோகியாவிலே உண்டாயிற்று. இந்த 11ஆம் அதிகாரத்தில் அகபு என்கிற தீர்க்கதரிசி வருகிறதான பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறான். 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது யாக்கோபை கொலை செய்கிறான். பேதுருவை கொலை செய்யும்படி சிறைச்சாலையில் போடுகிறான். பேதுரு தேவனால் தூதனால் விடுவிக்கப்படுகிறான். சபையார் அவனுக்கு ஜெபித்தார்கள். பேதுரு விடுவிக்கப்பட்டு வெளியே வருகிறான். இறுதியிலே ஏரோது தன்னுடைய ஜென்ம நாளில் பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவனுக்கு மகிமை செலுத்தாதனாலே தேவதூதன் அவனை அடிக்கிறான். அவன் மரித்து போகிறான். இந்த தியானம் இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள்.